கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு சத்தியத்தை அறிவித்து நம்ம சத்தியத்தின் மூலமாக நடந்த சம்பவத்தை நம்ம தியானிச்சிட்ருக்கோம். ஆண்டவர் பெரிய காரியங்களே நமக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசிப்போம். இந்த நாட்கள்லேயும் ஆண்டவர் கொடுத்த முதலாவது கற்பனையை நம்ம படிக்க போகிறோம். அந்த கற்பனையின் மூலமாக இந்த நடந்த சம்பவத்தையும் நம்ம அதோடு ஒப்பிட்டு நம்ம தியானிக்கலாம். நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுத்தராரோ அதை நம்ம அதன் மூலமாக நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம செய்வார். இன்றைக்கி அப்படி தான் நம்ம இதை தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த கற்பனையின் முதலாவது கற்பனையை நீங்கள் கொடுத்த கற்பனையை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களிலே நாங்கள் படிக்க போகிற இந்த வசனங்களை ஆசீர்வதித்தாங்க சுவாமி. வசனங்களின் மூலம் பிள்ளைகளோடு பேசுங்க. ஒவ்வொருடைய இருதயமும் ஆயத்தப்படட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆயத்தமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை உமக்கு இந்த அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே இந்த நாட்களில் நீ வழிநடத்தவனுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. தகப்பனே, உடைய வசனம் ஒருபடும் வெறுமையாக திரும்பாது என்று சொன்ன தேவன் அப்படியே வெறுமையாக திரும்பாதபடி அது சொன்னதை செய்து முடிக்கும் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கின்றோ அதை செய்து முடிக்க வேண்டுமாய் உடைய வல்லமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை வேணத்துமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் முதலாவது கற்பனை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற கற்பனைகள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கிறதுனால டெய்லி வாசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா பைபிளில் ரொம்ப ஆழமாக தியானிக்கிறவங்களா இருக்கலாம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க. அதனால் நிறைய ரொம்ப நம்ம சொல்லலைன்னா கூட அதன் மூலமாக நம்ம ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்கள். அதை சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா எபேசியரில் 6வது அதிகாரத்தில் பவுல் ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை கொடுக்கறது தான் நம்ம பார்க்கோம். முதலாவது பாருங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாதிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனமுணுவாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எபேசியரில் படிக்கும். இப்போ முதலாவது பிள்ளைங்களுக்கு தான் நம்ம சொல்கிறாரு, ஆண்டவர் கற்பனை சொல்கிறாரு. அந்த கற்பனை பிள்ளைகளை தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் ஆண்டவர் சொன்னது. ஏன்னா தகப்பனையும் தானையும் கனம் பண்ணுறது இங்கே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த வசனங்கள்லாம் அப்படியே அது பழசாக போகாது. ஆண்டவர் கொடுத்த வசனங்களை நம்ம எப்பொழுதுமே பார்த்து பாருங்கள், ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வசனங்களுக்குரிய அவர் கொடுத்துருக்கிற அந்த வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறும். அதனால் தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அந்த கட்டளையை கடைபிடிக்கணும் பிள்ளைங்க. அப்போது ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்து கொள்வாங்க அப்படிங்கிறத அந்த நடந்த சம்பவம் தான். அந்த இதை நம்ம படிக்கும்போது இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஏழ்மை நிலையில் ஒரு தேசத்தில் இருந்த ஒரு விதவையான ஒரு தாய் இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் சரி, அவங்க பாருங்கள் எங்கேயாவது துணி அந்த மாதிரி இதெல்லாம் துவைச்சி கொடுத்து எல்லாம் இப்போ வீட்டில் வேலை பார்க்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலையை பார்த்து அந்த அம்மா குடும்பத்தை நடத்திருக்காங்க. அவங்களுக்கு கணவன் இல்லை. அந்த கணவன் இல்லாத விதவையாக இருந்தாலும் ஒரே ஒரு மகன் இருந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தாகம் தான் இது. இந்த தாகத்தில் இந்த அம்மாவும் அந்த பையனை ரொம்ப அருமையாக படிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வச்சுருக்காங்க. அந்த ஏழ்மை நிலையில் இருக்கமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பாருங்கள், நமக்கு இந்த வேலையை பார்த்துட்டு நம்ம பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறது, இப்படி ஏழ்மையாக நம்மளை ஆண்டவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் அங்கெல்லாம் இப்போ பார்த்திங்களா ஒரு ஆண்டவரை பற்றி குறை சொல்லுவோம். நம்ம அந்த மாதிரி இந்த அம்மா எதுவுமே எந்த விதமான ஆண்டவரை பற்றி குறையே சொல்லாமல் ஆண்டவர் நமக்கு ஒரு பையனுக்கு தந்திருக்காரு. அந்த பையனை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். நம்ம வேலை செய்யணும், நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், பையனை படிக்க வைக்கணுங்கிற ஒரு அன்பு காட்டி அந்த பையனை நல்லா கொண்டு வரணுங்க ஒரு வேலையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஆண்டவரை எப்போவுமே அவங்க அந்த மாதிரி ஏதோ குறை சொல்லிட்டு வாழவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க எப்படி இருந்திருக்காங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா குறைகள் வரும்போது, நமக்கு இப்போ பிரச்சனைகள் வரும்போது நம்மளாம் ஆண்டவரை பற்றி என்ன ஆண்டவரை இப்படி ஏழ்மையாக்கிட்டீங்க, இப்படி கஷ்டப்படுதேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. அப்படி அவங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், அந்த பையனுக்கு ரொம்ப அறிவு. ஒரு பையனாலும் சரி, அவன் அந்த தாயினுடைய ஒரு கஷ்டத்தை இதெல்லாம் பார்த்து வளர்ந்தது பையன். சிலர்கள் சில பையங்க அந்த மாதிரி பார்த்தும்
கொஞ்சம் கூட வீணான செலவு பண்ணுற பையங்களெல்லாம் நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பையன் பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி வளர்க்காங்க வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் முக்கியமாக பார்த்து இதை படிச்சுக்கலாம். அப்போ பாருங்கள் அந்த பையனுக்கு நல்ல அறிவு நல்ல ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுல பார்த்திங்கன்னாக்கி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு எடுத்ததுனால அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எடுக்க பையங்களை பார்த்தோம்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, பெருமையாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி படிப்பில் ரொம்ப அருமையாக அந்த பையன் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது படித்து முடித்து பாருங்கள் அந்த ஸ்கூலில் படிக்காங்க. +2 வரைக்கும் படிச்சுட்டு திருப்பி காலேஜுக்கு போகணும். அந்த +2 படிக்கும்போதே அந்த பையன் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து நல்ல பேர் எடுத்து நல்ல படிப்பில் முதல் மாணவனாக இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சிருந்துருக்குது. அந்த இதில் வந்து பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்து அவங்க வந்து நிறைவு விழான்னு சொல்லி கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா. அந்த நிறைவு விழாவுக்கு வந்து நீ தான் இப்போ அந்த பிரிவு வாழ்த்துறன்னு சொல்லி ஒன்று பேசுவாங்க பாருங்கள். அப்போ வந்து இந்த பையனை வந்து நீ தான் பேசணும், உனக்கு தான் தங்கப்பதக்கம் நாங்கள் வந்து தரப்போகிறோம், அதனால் நீ தான் இதில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன் பாருங்கள், ஒரு ஏழையான விதவை அவங்க தாய் வந்து வேலையும் வந்து பெரிய வேலை கிடையாது, அந்த வேலை செஞ்சு அவங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக அந்த பையனை வளர்த்தது ரொம்ப முக்கியமானது. அதுதாங்க ஆண்டவருக்கு பிரியமானது. படிப்புலையும் ஆகட்டும் மற்ற எல்லா ஞானத்துலேயும் அவங்க வேத வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம உறுதியாக நம்பலாம். நாமும் வந்து அப்படி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் முதலிடம் பெற்று அவன் பதக்கம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து வந்திருக்கான்னு சொல்லி அம்மாட்ட வந்து சொல்கிறான். பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விழாவில் நான் தான் பேச போகிறேன், அதனால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து எனக்கு தங்கப்பதக்கம் வேறு தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லணும். அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லலாம். ஏம்மா விழாவுக்கு நான் அந்த போகணும், நம்ம 2 பேரும் தான் போகணும், அதில் எனக்கு பதக்கம் கிடைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கம்மான்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக இப்போ அம்மா வந்து சொல்கிறான். ஆனால் அந்த அம்மா வந்து கிளம்பவே இல்லை. கிளம்பாமல் இருக்கும்போது இவனுக்கு வந்து என்ன நம்ம இப்போ கிளம்புறதுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லணும். இந்த அம்மா வந்து என்ன கிளம்பாமல் அப்படியே இருக்காங்களே, சோகமாக இருக்காங்களே, ஏன் நமக்கு வந்து ஒரு பரிசு கிடைக்குது, நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், நம்ம பேச போகிறோம்னா அதை பார்க்குறதுக்கு நிறைய தாய் நம்மளை மாதிரி பிள்ளைங்களை வந்து பெரிய யாராவது ஒருத்தர் பெருமையாக பேசுகிறாங்கனாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சந்தோஷம் தானே வரணும். ஏன் நம்ம அம்மா இப்படி சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா என்ன ஏன் நேரம் ஆகுது, நீங்கள் ஏன் கிளம்பாமல் இருக்கீங்க, நீங்கள் சீக்கிரமாக கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பையன் சொல்லும் பொழுது அந்த அம்மா வந்து பாருங்கள், இல்லைப்பா நான் வரல, ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கட்டிட்டு போகிறதுக்கெலாம் ஒரு ட்ரெஸ் வந்து நல்ல விலை இருந்ததா, ரொம்ப உனக்கு மதிப்பாக ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கி அவங்க வந்து இப்போ ஒரு பள்ளி இதில் ஃபங்க்ஷன்னாக்கி நம்ம பார்க்க பார்த்தீங்களா, நிறையா வந்து நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா பெரிய பெரிய ஆட்களை தான் கூப்பிட்டு வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வருவாங்க. அதில் வந்து நான் இந்த கிழிஞ்சி போன துணியோ இல்லாட்டா ஒரு வெளுதின துணியோ தான் என்கிட்ட இருக்குதுப்பா, அதை கட்டி வந்தோம்னாக்கி உனக்கு உன் பேர் அவன் பையனை அப்படி நேசிக்காங்க. அந்த பையனை வந்து எப்படி நேசிச்சிருப்பான்னு பாருங்கள். உன்னை பார்த்து அவமானமாக இருக்கும்ப்பா, நீ எங்கள் அம்மான்னு நீ சொன்னேன்னு வச்சுக்க எப்படி இருக்கும், அப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கும்லப்பா, அதனால் நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு சொன்னோம்னா உடனே அந்த பையன் அந்த அம்மாவை பார்த்து உடனே சொல்கிறான். பாருங்கள், நீங்கள் இல்லைம்மா, நான் எனக்கு மிகுந்த உங்களுக்கு வந்து மரியாதையை கொடுக்கறதுக்கு நான் வந்து எப்பவுமே வந்து உங்களை வந்து நான் அவங்க வெட்கப்படுத்தாங்கன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களை பற்றி நான் வெட்கப்படவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன வந்து அவ்வளோ இதாக வளர்த்துருக்கீங்க, அன்போடு வளர்த்துருக்கீங்க, ஆண்டவர் பிள்ளையாக வளர்த்துருக்கீங்க. அதனால் மற்றவங்க சொல்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எப்படினாலும் சரி, நீங்கள் வரலைனாக்கி நான் போக மாட்டேன், எனக்கெல்லாம் உங்களால் வெட்கப்பட மாட்டேனா. அதனால் உலகத்தில் எல்லாத்துக்குரிய மேன்மை நீங்களே காரணம். இந்த உலகத்தில் எந்த காரியமானாலும் சரி நீங்கள் தான் அதுக்கு காரணமே தவிர இது மற்றவங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் வந்து நீங்கள் வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது அந்த அம்மாவுக்கு வந்து என்ன இப்படி சொல்கிறான், நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பையனை போய் சேலையை போய் எடுக்கான். ஒரு சிலையாக கழிச்சு எடுத்து அதில் இருக்கிறதுல ஒரு நல்ல சிலையை எடுத்துகிட்டு வந்து அம்மா இதை கட்டிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறான். அப்போது அவங்க வந்து இந்த சேலையை மட்டும் அவங்க எடுத்து கொடுத்துட்டு அப்படியே இருந்தாலும் சரி கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போகலை. இந்த பையனுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற அடி, அவன் தாயோட பேசுகிற ஒரு நடத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்படி இருந்தாங்கன்னா எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு சொல்லி நம்ம இதை யோசித்து பார்த்து நிறைய பேர் நம்ம இந்த பிள்ளைங்களெலாம் அப்படி வளர்க்குறதுக்கு இந்த சம்பவம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ பாருங்கள், அந்த
கூப்பிட்டு போகும்போது தெருவில் வந்து அம்மா வந்து கை கோத்துட்டு போகிறாங்க, வயசானவங்கள கை கோத்து இப்படி கையை கோத்து பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து கூப்பிட்டு போய் அந்த அம்மாவை கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டு போகலை. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி வளரணும். ஏன்னா அந்த பையன் அப்படியே கூப்பிட்டு போய் முன்ன வரிசையில் கொண்டே வைக்கான். ஏன்னா பெரிய பெரிய மனுஷங்க, படித்தவங்க எல்லாருமே பிரபலமான மனுஷங்கள்லாம் அந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. முன்னாடி வரிசையில், ஏன்னா தங்க பதக்கம் வாங்க போகிறான், பையன் பேச போகிறான், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வரிசையில் கொண்டே அந்த பையன் கொண்டே உட்காருங்கம்மா, இங்கே இதிலே உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அந்த எளிய உடைய அணிஞ்சிட்டு ஆடம்பரமாக அணிஞ்சிட்டு இருக்க அவங்க நடுவில் போய் உட்காருதாங்க. முன்னாடி வரிசையில் போய் கொண்டே விடுதாங்க. அந்த பையன் கொண்டே உட்கார வைக்கான்னு சொல்லி அப்போ எவ்வளோ ஒரு அருமையான தாய் பிள்ளைகளை வளர்க்குறதுல கூட எவ்வளோ அவங்கள மதிப்போடு வளர்த்து அவங்களும் எப்படி பிள்ளைங்க வந்து எப்படி தாயை வந்து மதிப்பாக வச்சுருக்காங்கங்கிறத பாருங்கள். அப்போது அந்த நேரத்தில் வந்து பாருங்கள், அங்கே பேசக்கூடிய நேரம் வந்துச்சு, பையன் பேசுதான், தடுமாற்றம் எதுவுமே இல்லை. அப்போது இவனுடைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே நம்ம அதை படித்து பார்க்கணும், அதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ இதாக இருந்திருப்பான்னு பாருங்கள். அப்போது அந்த தாயினுடைய படித்தவங்களாக இருக்கலாம், இல்லாட்ட படிக்காதவங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த வளர்த்த முறையின் படியில் தான் அந்த பையன் அவ்வளோ நல்ல ஒரு வளர்ப்பில் இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அதில் பயிற்சி முடித்த உடனே எல்லாம் கை தட்டி நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பள்ளி முதல்வர் வந்து உடனே வந்தோடனே அவர் பதக்கத்தை கொடுக்காரு, உனக்கு தங்க பதக்கம் இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை வாங்கின உடனே மேடை விட்டு அந்த பையன் இறங்கி வரான். இது பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது பிள்ளைங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். வந்த உடனே இறங்கி வந்து அந்த அம்மா கிட்ட அதில் போனோடனே அவங்க அம்மா கிட்ட வந்து கொடுக்கான், அம்மா இந்த தங்க பதக்கம் எனக்கு உரியது கிடையாது, உங்களுக்கு உரியது தான், இதை வந்து நீங்கள் தான் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் இதை எனக்கு சம்பாதிச்சு தந்திருக்கீங்க, அது ஆண்டவருக்கு அடுத்த இடம் வந்து மகனாக தான் அந்த அம்மா நேசித்து வச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது அப்படி நேசித்ததுனால ஆண்டவர் உங்களோட கூட இருந்து என்ன வளர்த்ததுனால தான் நான் வந்து இந்த தங்க பதக்கத்தை பெறுறேன், அதனால் உங்களுக்கு உரியது நீங்கள் தான் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை வந்து அவங்க கையில் கொடுக்கான். கொடுத்த உடனே பாருங்கள், எல்லாரும் எழுந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த பெரிய பெரிய படித்தவங்க நிறைய பேர் பிரபலமாக இருக்கவங்களாம் வந்திருக்காங்க பாருங்கள். அந்த எல்லாருமே எந்திரிச்சு பாருங்கள், ஒரே அடியாக கை தட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லோரும் அந்த வந்தவங்கெல்லாம் கை தட்டி அவங்கள ரொம்ப இது பண்ணாங்களா. அவங்க சிலர் வந்து பார்த்திங்களா, இப்படி பிள்ளைய அருமையாக வளர்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிள்ளைய வளர்த்ததுனால அவங்களுக்கு கிடைக்க ப்ரைஸ் பாருங்கள். சிலர் வந்து கண்ணீர் வெடித்து அழுதாங்களாம். எப்பா அப்படி நல்ல பக்தியோடு இருந்ததுனால இந்த பிள்ளைங்களையும் நல்லா பிள்ளைய வளர்த்துருக்காங்க. அவன் பாரு எப்படி வாங்கிட்டு வந்து தங்க பதக்கத்தை வாங்கிட்டு அப்படியே போகாமல் அந்த தாயை எவ்வளோ மரியாதை கொடுத்து எப்படி பண்ணதாம்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனையை வந்து அவன் முதலாவது கற்பனையை வந்து அப்படியே கரெக்டாக செஞ்சதுனால அவனை வந்து ஆசிரிச்சான். இவன் அம்மா வந்து பதக்கம் வாங்க வரலன்னா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அப்போது தாயை அவன் நேசித்து கொண்டு போனதுனால அவன் நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டுடைய கட்டளையும் அவன் கற்பனையும் வந்து அவன் கடைபிடிச்சி வழி நடத்திருக்கான். நடத்தும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கனம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை படித்தது மாத்திரம் இல்லை, இந்த பையன் வந்து அந்த வசனத்துக்கே ஒரு உயிர் கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பையனாக இருந்தான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம அப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிள்ளைங்களா வளர்க்கணும். இப்படி இந்த தாய் வந்து ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க வளர்த்த முறைகள் தான் அவனுக்கு வந்து உயர்வை கொடுத்தது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் வேத வசனங்களை நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்தோம்னாக்கி அவங்களுக்கு பெரிய பெரிய இந்த உலகம் அங்கே எங்கே கல்லூரியில் படித்தாலும் சரி, அவங்க பெரிய ஸ்கூலில் படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, அவங்களுக்கு வேலை பார்க்குற இடமானாலும் சரி, அவங்க எப்போவுமே வந்து மாறாங்க. அவனுக்கு வந்து நீ சொல்லிக் கொடு, அவன் முதிர் வயதில் அவன் விடாமல் இருப்பான். நீங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறத அவங்க வந்து சின்ன பிள்ளையிலே நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோன்னு வைங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிக் கொடுத்து இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிக் கொடுத்தா அவங்க எந்த வயசானாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவங்க வந்து அந்த கட்டளையை அந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து மறக்க மாட்டாங்க. மறக்காமல் அதை நடந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வாங்க. அதுதான் அந்த பையன் செஞ்சுருக்கான். இந்த மாதிரி இந்த பையனை போல் நம்முடைய பிள்ளைகள்லாம் வளர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும், அவருடைய கற்பனையின்படி நீங்கள் நடங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து வசனத்தின் மூலமாக அவங்களோட கூட பேசி நம்ம நடத்தப்படும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடத்துவாருன்னு சொல்லி விசுவாசிக்கலாம். அப்படி விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். கற்பனையை எப்படி நீங்கள் கடைபிடிச்சி நடங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து வளரும்போது அவங்க பிள்ளைகள் மூலமாக அநேக பிள்ளைங்கள் வந்து
அந்த பரிசுத்த பிள்ளைகளாக அவங்கள போல் ஆண்டவர் நிறைய பயன்படுத்தி அவங்கள உயர்த்துவார். அப்படி உயர்த்த பிள்ளைங்களாம் நம்ம பிள்ளைங்கள் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். இந்த கற்பனையை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கும் ஆசீர்வாதம், பிள்ளைங்களுக்கும் வந்து ஆசீர்வாதம், மற்ற பிள்ளைங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக அவங்க வாழ்க்கையில் நடத்த ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் கற்பனையை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். முற்றிலுமாக அர்ப்பணித்து அவங்கள வளர்க்கணும். அவங்க வாழ்க்கையில் அவங்க நமக்கு பெருமை சேர்க்காங்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு வந்து பெரிய கனத்த மகிமையை வந்து அவங்க செலுத்துறதுக்கு, அவங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களாம் அநேகரை எழுப்பதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். அவங்கள பலப்படுத்துவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க ஒரு பொழுது வெக்கப்பட்டு போவதே கிடையாது. அவங்கள உயர்த்தி அவர் வந்து கண்மலையின் மேல் உயர்த்த தேவன். அப்படி உயர்த்தி நடத்தக்கூடிய தேவனுக்கு நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், பிள்ளைகளுக்கு ஏற்றதாக நம்ம நடந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம சொல்லி அவங்கள வளர்த்து நம்ம விடும்போது அவங்க பெரிய காரியங்களே ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் செயலாற்றி எல்லாத்தையும் நடத்தி செல்கிற காரியங்களை நம்ம கண்ணாலே பார்த்து ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக நம்மளையும் மாற்றுவார். பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்படி இருக்க இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க. இந்த வசனத்தின் மூலமாக இந்த கதையில் இந்த சம்பவத்தில் வந்த கதமாக இருந்தாலும் ஆண்டவர் எப்படி அந்த பையனை பயன்படுத்தினார், அந்த தாய் எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம அநேக பிள்ளைகளுக்கு நம்ம சாட்சிகளாக நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமாம். மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தெரிந்து கொண்டவரே, உம்மால் கைவிடப்படுவதில்லை. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் ஆண்டவரை கொடுத்த கற்பனையின்படி நடந்த இந்த மகனுக்கு எத்தனை உயர்வை கொடுத்தீங்க, அதை வளர்த்த தாய்க்கு எத்தனை பெருமையை சேர்த்து தந்தீங்க சுவாமி. அதுபோல் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாகவும், உலகத்துக்கு ஆண்டவரே ஒளியாய் வந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்ப பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சிகளாய் நிற்க தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்தமான நாட்களே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. உங்களுடைய வசனங்கள் ஒரு பொழுதும் வெறுமையாக திரும்ப என்று சொன்ன தேவன் அப்படியே நீ செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிற சுவாமி. தகப்பனின் தாயும் கனம் பண்ணுகிற ஆண்டவரை பிள்ளைகளை நீ ஆண்டவரை கனம் பண்ணி அவங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். தகப்பனே, நீர் ஆண்டவரே தாயை கடைசி சிலுவை மரணத்திலே இருக்கும் பொழுது கூட தனியாய் விட்டு விடாதபடி இந்த யோவான் கரத்திலே கொடுத்தீங்களே சுவாமி. அப்படிப்பட்ட உருக்கமான தகப்பனின் தாயம் கணவன் என்று அதை அப்படியே நடத்தி சென்ற தேவன், அப்படி நாங்களும் நடந்து செல்ல கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அப்படி ஆண்டவரை வளர்க்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க சுவாமி. அந்த பிள்ளைகளை அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வமாய் மாற்ற தேவன் தாமே வசனத்தின் மூலமாக நீ பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. கற்பனையிலே முதலாவது கற்பனையை பிள்ளைகள் ஆண்டவரே அந்த கற்பனையின்படி நடக்கும் பொழுது அவங்களை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க என்று ஆண்டவரே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. வசனம் அவங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரவேசித்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தி கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன் நீங்கள் என்பதை கண்டுகொண்டு அவங்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் நிறுத்துங்க சுவாமி. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த கிருபையை தந்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையை, குடும்பங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிற சுவாமி. அதில் உங்களுடைய கிருபையை தந்து உங்களுடைய அபிஷேகத்தை தந்து எங்களை நடிச்சலமாக ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளாய் நிறுத்தும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை செய்து வண்ணத்தை போர்க்காக நன்றி செலுத்துகிறோம். சேவத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறபடியா நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன்.
துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.